வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எப்படி வந்து சுடிதார் வந்து மடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ என்னன்னா இது வந்து 2 மீட்ரு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ முக்கால் கை இது மாதிரி வந்து 3/4 வச்சிங்கன்னா உங்களுக்கு 2.5 மீட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நார்மலாக ஆஃப் கை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 2 மீட்ரு இருந்தாவே போதும். இது மாதிரி மடிக்கணும். அதாவது நம்ம சைடு ஜாயிண்ட் பகுதி பாருங்கள், நம்ம சைடு ஜாயிண்ட் பகுதியாக இருக்கணும். இது வந்து நம்ம இந்த ஓப்பன் பகுதி வந்து நமக்கு எதிர்ப்புறம் இந்த சைடு இருக்கணும். நம்ம சைடு எப்பயுமே ஜாயிண்ட் பகுதியாக இருக்கணும். இப்படி 2 மீட்டரையும் மடிச்சிட்டிங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ 4 வந்துருச்சு. நம்ம இப்போ எப்படின்னா நம்ம இப்போ மடிச்சிட்டோம். இப்போ வந்து 4 பீஸ் ஆக்கிட்டோம். இப்போ 4 பீஸில் நம்ம பக்கம் பாருங்கள் ஜாயிண்ட் பகுதியாக இருக்குது, இந்த சைடு பாருங்கள் ஓப்பன் பகுதியாக இருக்குது. இப்போ 4 இதுவும் ஓப்பனில் இருக்குது, ஓப்பன் பீஸ். அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ வரைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து 1 இன்ச்சு இது மாதிரி நம்ம எப்படி சுடிதார் மடிக்கிறோமோ மடிச்சுக்கலாம். அதில் வந்து முன் நெக் வந்து இப்போ நம்ம கம்மியாகவும் பின் நெக் வந்து இறக்கமாவ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வரைஞ்சிக்குங்க. இதில் வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இப்படி கோடு போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்மியாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் தான் லாஸ்ட்டாக பின் சைடு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். அது ஆம்கோல் சைடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்கு பக்கம் மட்டும் லாஸ்ட்டாக வந்து கழுத்து சைடு இறக்கம், முன் இறக்கம் பின் இறக்கம் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து என்ன குறைக்கிறது இதெல்லாம் பார்த்து கட் பண்ணிக்கணும். அப்போ வந்து இந்த 3/4 கை இருக்கு இல்லையா, 3/4 கைன்னா இப்போ என்ன செய்யணும்னா கைக்கு வந்து கைக்கு அளவு எடுத்துக்கணும். இந்த இடத்துல கைக்கு வந்து அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்படி கைக்கு அளவு எடுத்து எல்லாத்தையும் எவ்வளோ சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறது உயரத்தெல்லாம் கட் பண்ணி கைக்கு எடுத்துடணும். கைக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பீஸை நம்ம உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உயரம் வச்சு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கைக்கு இங்கே எடுத்துடணும். எடுத்துட்டு தான் நம்ம வந்து அதையும் வந்து நீங்கள் இப்போ வந்து சிங்கிள் பீஸ்னால் சிங்கிள் பீஸாக எடுத்துடலாம். இப்படி வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அப்படின்னா இப்படி கீழே கைக்கு எடுக்கணும்னா இப்படி மடித்து போட்டு எடுங்க. 4 பீஸாக எடுத்து கைக்கு எடுத்துக்குங்க. 4 பீஸாக இருக்கணும். நீங்கள் 2 பீஸில் எடுத்திங்கன்னா ஒரு கை தான் வரும். 4 பீஸாக மடித்து போட்டு இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா 2 கைக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் கைக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அளவு வருதோ அதை வந்து சுடிதாருக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். 3/4 அது மாதிரி. இப்போ வந்து நம்ம 2 மீட்டரில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சுடிதார் போக இந்த சைடில் பீஸ் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஆஃப் கைன்னா போதும் 2 மீட்டர். அப்போ வந்து இங்கே எடுத்துக்கலாம் நமக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.